தன்னுடைய குழந்தை பருவத்திலையும் இளமை பருவத்திலையும் சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு சமத்து பிள்ளைங்களா இருக்கிறவங்க எப்பவுமே எல்லாராலையும் விரும்பப்படுவாங்க. அவங்களோட வெற்றியும் துரிதமானதா இருக்கும். ஆனா சொன்ன பேச்ச கேட்காம அத்து மீறி அடங்க மறுத்து இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கிற அந்த உறைந்து போன நம்பிக்கைகளை உடைத்து அதை தாண்டி நடந்த மனிதர்களாலதான் சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. மனித குலம் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை அடைந்திருக்கு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். இந்த அத்து மீறு அடங்க மறு அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்ட உடனே உங்க நிலைக்கு வரக்கூடிய மனிதர்கள் யார்? எந்தெந்த மனிதர்கள் இந்த வார்த்தைகளுக்கு ஒரு உருவம் கொடுப்பவர்கள்? யார் இந்த வார்த்தைகளின் மூலமாக சமூக மாற்றங்களுக்கு வித்திட்டவர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மனிதர்களோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. அது எங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க அந்த கமெண்ட்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் அகலமாகவும் இதுள்ள கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கும் வெல்கம் டு சுபாஷ் புக்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு சுபாஷ் புக்ஸ் இன் தமிழ்ல நாம பார்க்க போற புத்தகம் கிறிஸ் கைல்போ அவர்கள் எழுதின ஆர்ட் ஆஃப் நான் கன்ஃபர்மிட்டி. தமிழ்ல சொல்லணும்னா அத்துமீறும் அடங்க மறுக்கும் கலை. இந்த புத்தகத்துல ஆசிரியர் நம்ம முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, இது உங்களோட வாழ்க்கை. இதுக்கான சட்ட திட்டங்களை நீங்களே ஏன் வகுத்துக்க கூடாது? உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய உலகத்தை நீங்களே ஏன் கட்டமைச்சுக்க கூடாது அப்படிங்கிறது. இவர் என்ன சொல்றாருன்னா, பெரும்பாலான மனிதர்கள் நாம எல்லாருமே தூக்கத்துல நடக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். மத்தவங்க கட்டமைச்சு வச்ச அந்த விதிமுறைகளின் படி நம்ம மதமோ நம்மளோட சமூகமோ நம்ம வாழக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய நம்பிக்கைகளோ கட்டமைச்சு வச்ச விதிமுறைகளின் படி அதை எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே ஏத்துக்கிட்டு தூக்கத்துல நடக்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இத மீறி போறதுக்கான அறிவு இந்த மக்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு நல்லாவே அறிவு இருக்கு, ஆனா துணிவு இல்ல. அதுல வரக்கூடிய நடைமுறை சிக்கல்களை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. நம்பிக்கைக்கும் பயத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த போராட்டம் தான் வாழ்க்கை. அதுல எப்பவுமே நம்பிக்கை தான் வெல்லும் அப்படிங்கிறாரு. நம்பிக்கை வெல்றதுனாலதான் நாம எல்லாம் இன்னும் உயிரோட இருக்கோம். அப்போ அந்த நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம எப்படி கையாள்றது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய அந்த கனவு வாழ்க்கைய, நம்மளுடைய அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தை நம்மளால தைரியமா முன்னெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, நம்மள பெரும்பாலான பேர் சராசரி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மத்தவங்க சொல்றத எந்த எதிர்கேள்வியும் கேட்க கூடாது. அதிகாரம் என்ன சொல்லுதோ அதை எதிர்த்து என்னைக்குமே பேசக்கூடாது. எல்லாரும் சொல்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனோம், கல்லூரிக்கு போனோம் அப்படின்னு, அதனால அதை பண்ணி முடிச்சிடணும், இல்லைன்னா நம்மள எல்லாரும் முட்டாள் நினைச்சுப்பாங்க. நம்மளுடைய அறிவு தேடலுக்காக கல்லூரிக்கு போனோம் அப்படிங்கிறது இல்லாம இதுதான் இந்த சமூகம் மதிக்கக்கூடிய விஷயம், அதனால போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கல்லூரிக்கு போனோம். எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போனோம், ஒரு வெளிநாட்டுக்கு போனோம், நம்ம பயணம் பண்றோம் அப்படின்னா பலவித மக்களை சந்திக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும், அந்த சமூகத்தை பத்தின ஒரு புரிதல் நமக்கு வேணும் அப்படிங்கிற அறிவு தேடலோட போகாம அப்படியே போயிட்டு பாதுகாப்பா போயிட்டு அங்க போய் டிக்கெட்டட் ஷோஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த இடத்துக்கு போகணுமோ அங்க போயிட்டு திரும்பி பாதுகாப்பா நம்ம ஊர் சாப்பாடையே சாப்பிட்டுட்டு திரும்பி பாதுகாப்பா வந்துடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரும்பாலானவர்களுடைய பயண கனவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் அதேதான். நான் ஏதோ உங்களை மட்டும் சொல்றேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 40 மணி நேரம் வேலையை பார்த்துக்கணும், ஒரு வீடு ஒண்ணு வாங்கிக்கணும், அந்த வீட்டுல ஒரு 30 வருஷ கடன் இருக்கும், அதை அடைச்சிக்கிட்டு அதை கட்டிக்கிட்டு அப்படியே அந்த கட்டுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு சராசரியா செத்து போயிடணும். இந்த சராசரி வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு நக்கலான தொனியில அணுகிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த சராசரின்னு நம்ம சொல்ற இந்த சராசரி வாழ்க்கையே உலகத்துல பல மனிதர்களுக்கு கனவா இருக்கு. அதனால இந்த சராசரி வாழ்க்கை நமக்கு வாச்சிருக்கு, இந்த சராசரி வாழ்க்கைய நாம கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னாலே அதுவே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அதை தாண்டி நமக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு கனவு இருக்கு, நம்ம கிட்ட ஒரு திறமை இருக்கு, அதனால நமக்கும் ஒரு பயன் ஏற்படும், மற்றவர்களுக்கும் ஒரு பயன் ஏற்படும் அப்படின்னா அந்த ஆசைய அந்த கனவை சுமந்து முன்னாடி போறதுக்கான நடைமுறை சாத்தியமான விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதை எப்படி நாம சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த புத்தகம். அதுக்குதான் இந்த வீடியோ. அதுக்காக இது ஏதோ குறுக்கு வழியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய புத்தகம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த புத்தகம், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னா இந்த 4 விஷயங்கள் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்றாரு ஆசிரியர். 1, புதிய விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தனியாத தாகம் இருக்கணும். 2வது, புதிய சிந்தனைகள், புதிய கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் வரும் பொழுது அதை திறந்த மனதோட அணுகக்கூடியவரா நீங்க இருக்கணும்.
மூணாவது ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்கிற அந்த உறைந்து போன நம்பிக்கைகள், உறைந்து போன அந்த கட்டுப்பாடுகள், அதை எதிர்கேள்வி கேட்கக்கூடிய அந்த துணிவும் தாகமும் உங்களுக்குள்ள இருக்கணும். நாலாவது, இந்த மூணுத்தையும் செய்யணும்னா அதுக்கு நிறைய கடின உழைப்பு தேவைப்படும், பொறுப்புணர்ச்சி தேவைப்படும். அந்த பொறுப்புணர்ச்சி நமக்குள்ள இருக்கணும். கடின உழைப்புக்கு அஞ்சாதவராகவும் நாம இருக்கணும். அது எல்லாம் இருந்தாதான் இந்த வீடியோ, இந்த புத்தகம் நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஆன்டாலஜிக்கல் ஆன்சைட்டிஸ் அப்படின்னு உளவியல்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதாவது பகுத்தறிவு தரக்கூடிய மன அழுத்தம். நம்ம எல்லாருக்குமே என்னன்னா, மத்தவங்க சொல்றது கேட்டுட்டு அப்படியே செஞ்சுட்டு போயிடுறது ரொம்ப சுலபமா இருக்கு. நம்ம மேனேஜர் சொல்றதையோ, நம்ம பெற்றோர்கள் சொல்றதையோ, நம்ம மத குருமார்கள் சொல்றதையோ அப்படியே கேட்டுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போறது ரொம்ப சுலபமா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த நாமளா போய் செய்யணும், நாமளா கேள்வி கேட்கணும், நாமளா ஒரு புதிய முயற்சி எடுக்கணும்னா அதுல நிறைய படிக்க வேண்டியிருக்கும், நிறைய தடைகளை தாண்ட வேண்டியிருக்கும். அந்த பயணம் ரொம்ப கடினமானதா இருக்கும். நிறைய தடவை நம்ம கீழே விழுந்துருவோம், நிறைய தடவை தோத்து போயிடுவோம், நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இது எல்லாத்தையும் தாங்க வேண்டியிருக்கும். இது ரொம்ப மன அழுத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால நமக்கு பல புதிய சிந்தனைகள் வந்தாலுமே கூட அதை நாம அப்படியே புறந்தள்ளிடுறோம். ஏன்னா இந்த பயத்தினால மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற பயம், தோத்து போயிடுவோமோங்கிற பயம், அவமானப்பட்டுருவோமோங்கிற பயம், இந்த பயத்தினால, தோல்வி பயத்தினாலேயே நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய புதிய சிந்தனைகளை, ஆசைகளை, கனவுகளை, லட்சியங்களை புறந்தள்ளிட்டு ஒரு சராசரி வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில பல அபாயகரமான மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு பல பேர் வேலையை விட்டுருக்காங்க, பல பேர் புதிய வேலைக்கு போயிருக்காங்க, பல பேர் காலேஜ்ல இருந்து நின்னுட்டாங்க, இன்னும் பல பேர் வயசான காலத்துல கூட திருப்பியும் காலேஜ்ல போய் சேர்ந்திருக்காங்க, இன்னும் பல பேர் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு விவாகரத்து பண்ணிருக்காங்க, இன்னும் சில பேர் இல்ல நான் இந்த உறவுல தான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த உறவை செழுமைப்படுத்திக்கிறதுக்காக விவாகரத்து அப்ளிகேஷனை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல வித அபாயகரமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில இந்த புத்தகம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் நம்மளாம் இப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு 5 குரங்குகளை பத்தின ஒரு கதையை சொல்றாரு. இது ஒரு கற்பனை கதை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சாடிஸ்ட், ஒரு கொடூர மனம் கொண்ட மனிதன், ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மனிதனுக்கு குரங்குனாலே பிடிக்காது. அந்த மனிதன் ஒரு 5 குரங்குங்களை ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டான். அந்த குரங்குங்களால வெளியிலே வர முடியாது. அதுங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது. அது அங்கேயே உட்காந்து வெளி உலகத்தை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கணும். அதுங்களுக்கு உயிர் வாழ தேவையான அளவு மட்டும் கொஞ்சமா சாப்பாடு, தண்ணி அதை கொடுத்துட்டு இருந்தான் அந்த மனுஷன். ஆனா அந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. அதாவது குரங்குங்களுக்கு பிடிக்கவே இல்லை அந்த மாதிரி சாப்பாடு. ஆனா அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுங்க அப்படியே உயிர் வாழ்ந்துட்டு இருந்ததுங்க. அப்போ அந்த கூண்டுக்குள்ள ஒரு ஏணி இருந்தது. மேல அந்த குரங்கு, எல்லா குரங்குக்கும் வாழைப்பழம் பிடிக்கும், அங்க வாழைப்பழத்தை கட்டி தொங்க விட்டு இருந்தான். சோ ஒரே ஒரு குரங்கு மட்டும் ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, அந்த ஏணியில ஏறி போய் மேல இருக்கிற அந்த வாழைப்பழத்தை எடுக்க பார்த்தது. அது எடுக்கிறதுக்கு பதிலா, அந்த வாழைப்பழத்தை பிடிச்சி இழுக்கிறதுக்கு பதிலா அதுக்கு பக்கத்துல தொங்கிட்டு இருந்த ஒரு ஃபயர் ஹோஸை பிடிச்சி இழுத்துடுச்சு. உடனே எல்லா குரங்குங்க மேலேயும் சில்லுன்னு தண்ணி கொட்டிடுச்சு. சரி, இந்த குரங்கு இறங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு தடவை போய் முயற்சி பண்ணுச்சு, 3வது தடவை போய் முயற்சி பண்ணுச்சு. அப்புறம் வேற குரங்குங்க எல்லாம் ஏறி போய் முயற்சி பண்ண ஆரம்பிச்சது. ஒவ்வொரு தடவை இந்த குரங்குங்க முயற்சி பண்ணும்பொழுதும் சில்லுன்னு தண்ணி கொட்டிட்டு இருந்ததுனால மற்ற குரங்குங்கெல்லாம் ஏதாவது ஒரு குரங்கு அந்த ஏணி கிட்ட போனாலே அதை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சதுங்க. அதனால எல்லா குரங்கும் அந்த ஏணி கிட்ட போறதையே நிறுத்திடுச்சுங்க. ஒரு நாள் இந்த மனிதன் என்ன பண்ணானா, அந்த 5 குரங்குல இருந்து ஒரே ஒரு குரங்க வெளியில எடுத்துட்டு ஒரு புதிய குரங்க உள்ளுக்குள்ள போடுறான். அப்போ இந்த புதிய குரங்கு அந்த வாழைப்பழத்தை பார்த்துட்டு ஏறி போய் எடுக்கலான்னு போகுது. அப்போ மற்ற குரங்குங்களாம் அதை இழுத்து போட்டு அடிக்குது. இதுக்கு என்னன்னு தெரியல, இதுவும் பேசாம இருந்துச்சு. 2வது நாள் இன்னொரு குரங்கு வெளியில எடுத்துட்டு இன்னொரு புதிய குரங்க வெளியில விடுறான். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் 5 நாளும் புதிய குரங்குகளை வெளியில விட்டுட்டே இருக்கான். ஒவ்வொரு தடவை புதிய குரங்கு வரும்பொழுதும் அது ஏறி போய் எடுத்து அந்த வாழைப்பழத்தை எடுக்க பாக்குது. ஆனா மற்ற குரங்குங்களாம் அதுங்களை இழுத்து போட்டு அடிக்குது. சோ 5வது நாள் ஒரு புதிய குரங்கு வருது. அதாவது இப்போ அந்த பழைய குரங்குகள், அந்த தண்ணி கொட்டுற நிகழ்வு நடந்த பொழுது இருந்த ஒரு குரங்கு கூட அந்த கூண்டுக்குள்ள இல்ல. இந்த எந்த குரங்குகளுமே அந்த தண்ணி கொட்டுற நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்ததே இல்லை. எதனால அவங்க ஏணிக்குள்ள ஏற அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதும் இந்த குரங்குங்களுக்கு தெரியாது. இந்த 5வது நாள் வந்த குரங்கு ஏணியை ஏற முயற்சி பண்ணும் பொழுது மற்ற குரங்குங்கெல்லாம் இழுத்து போட்டு அடிக்குது. அப்ப அந்த குரங்கு கேக்குது, அங்க வாழைப்பழம் இருக்கே, நம்ம ஏன் போய் எடுக்க கூடாது, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப மற்ற குரங்குங்கெல்லாம் சொல்லுது, ஏன்னு எங்களுக்கு தெரியாது,
ஆனா இந்த ஏடி மேல ஏறக்கூடாதுன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இந்த குரங்குகளோட மனநிலையில தான் நாமளும் இருக்கோம். ஏன், எதுக்காக, எந்த காலகட்டத்துல இந்த நம்பிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டது, இந்த சட்டங்கள் வகுக்கப்பட்டது, யாருக்காக, யாரு வகுத்தாங்க அப்படின்னே தெரியாம அதுதான் அப்படிதான் இப்படிதான் சமூகம் சொல்லியிருக்கு, இதை எதிர்த்து கேள்வி கேட்டா எல்லாரும் என்னை திட்டுவாங்க, நான் நிறைய கஷ்டங்களை பட வேண்டியிருக்கும் அப்படிங்கறதுனாலேயே இந்த சமூகம் கட்டமைத்த அந்த விதிகளூடாக நாம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கோம். அப்போ இந்த விதிகளை, இந்த மாய கண்ணாடியை உடைச்சு நாம வெளியில வரணும்னா நம்ம யாரா இருக்கணும்? நம்ம யாரா வேணா இருக்கலாம். நம்ம பெரிய திறமசாலியாவோ, பெரிய பணக்காரராவோ, பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்மட்ட குடும்பங்கள்ல பிறந்தவராகவோ, அதிகாரமிக்க குடும்பங்கள்ல பிறந்தவராகவோ இருக்க வேண்டியதில்லை. நாம யாரா வேணா இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்க வேண்டியது மன உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம், இது மட்டும்தான். அப்போ நம்ம இந்த அன்கன்வென்ஷனல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமூகம் கட்டமைத்த அந்த நம்பிக்கைகளையும் விதிமுறைகளையும் மீறி உடைத்த ஒரு புதிய பயணத்தை, புதிய சிந்தனையை, புதிய கேள்வியை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழணும்னா 4 முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். முதல் விஷயம், நீங்க ஒரு புதிய விஷயத்த, புதிய சிந்தனைய, புதிய கேள்வியை முன்னெடுத்து செல்லும் பொழுது நீங்க எந்த துறையை சார்ந்தவரா வேணா இருக்கலாம். அது உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம், அரசியல்ல இருக்கலாம், அறிவியல்ல இருக்கலாம், பொருளாதாரத்துல இருக்கலாம், ஹியூமனிட்டியில இருக்கலாம். எந்த துறையில அது நடந்தாலுமே இந்த சமூகம் உங்களை இழுத்து போட்டு அடிக்கும். அந்த குரங்குங்களுக்கு நடந்ததுதான் நமக்கும் நடக்கும். நீ தோத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. இதெல்லாம் எதுக்கு, வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, கீழே தள்ள பார்ப்பாங்க. இதுல இருந்து யாருக்குமே விடுதலை இல்லை. இது எல்லாருக்கும் நடந்திருக்கு. எந்த புதிய சிந்தனைகள் முன்வைக்கப்பட்ட பொழுதும் அதை முன்னெடுத்து சென்றவர்கள் இது எல்லாத்துக்கும் முகம் கொடுத்துதான் இருந்திருக்கிறாங்க. மனிதனை அடிமைப்படுத்த கூடாது அப்படின்னு சொன்ன போதும் சரி, பெண்களை அடிமைப்படுத்த கூடாதுன்னு சொன்ன போதும் சரி, மத நிறுவனங்களை கேள்வி கேட்டவங்களும் சரி, புதிய அறிவியல் சிந்தனைகளை முன் வச்சவங்களும் சரி, அதாவது இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள்லாம் படைக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கல, பரிணாமம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, மனித குலம் பரிணாமம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன போது சார்லஸ் டார்வினுக்கும் அதுதான் நடந்தது. நீங்க எந்த துறையை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அல்லது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த நினைச்சாலும் அந்த ஸ்டேட்டஸ் கோவை, இந்த சமூகம் கட்டமைத்த அந்த உறைந்து போன நம்பிக்கைகளை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களை இழுத்து போட்டு அடிப்பாங்க. அதுல இருந்து விடுதலை இல்லை. ஏன் அப்படி பண்றாங்க? ஏன்னா அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயத்த நீங்க கேள்வி கேட்கும் பொழுது அடிப்படையில நீங்க அவங்கள பார்த்து இது என்ன முட்டாள்தனமா இதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லாம சொல்றீங்க. அப்ப அவங்களுக்கு கோபம் வரதானே செய்யும். அவங்க உங்களை இழுத்து போட்டு அடிக்கதானே செய்வாங்க. அதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ஆனா இதை எப்படி எதிர்கொள்றது, இதுக்கு எப்படி முகம் கொடுக்கறது, இதனூடாக பயணிக்கும் பொழுது எப்படி மன உறுதியோட இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க முடியும், கத்துக்க முடியும், அதுல நாம கூர்த்தீட்டிக்க முடியும். அதுக்கான ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடிய அல்லது அறிவுரைகளை கொடுக்கக்கூடிய புத்தகம் தான் இது. 2வது, நமக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது. நேரத்தை வீணாக்கிட்டே இருக்காதீங்க. உங்களோட ஆசைகளை, உங்களுடைய கனவுகளை, உங்களோட லட்சியங்களை, உங்களுடைய திறமைய உங்களை விட சிறப்பா யாராலையும் முன்னெடுக்க முடியாது, யாராலையும் வாழ்ந்துட முடியாது. அது நீங்க தான் செய்யணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்ட் ஆஃப் நான் கன்ஃபர்மிட்டி, அத்துமீறும் அடங்க மறுக்கும் கலையை நாம பயிற்சி பண்ண தொடங்கும் பொழுது செல்ஃப் லவ்வோட தொடங்குங்க அப்படிங்கிறார். அதாவது உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்வதில இருந்து இந்த பயணம் தொடங்கட்டும், அதுல இருந்து இந்த கலை ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் ஒரு நிஜத்துல நடந்த ஒருத்தருடைய கதையை சொல்லியிருக்காரு. பெர்னார்ட் லோபஸ் அப்படின்னு ஒருத்தர். இவர் நியூயார்க் நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு பாதுகாப்பான வேலை இருக்கு, நிறைய சம்பாதிக்கிறாரு, இவரோட வேலை இவருக்கு பிடிச்சிருக்கு, இவர் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறாரு. பொதுவா பாதுகாப்பான, நம்ம எல்லாரும் இந்த கனவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கெல்லாம் கனவா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப அவருடைய காதலி இவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அவரால் அந்த மனவேதனைய தாங்கவே முடியல. அவர் அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக ஒரு நாள் என்ன பண்றாரு, வேலையை வேடான்னு எழுதி கொடுத்துட்டு அந்த வீட்டோட கான்ட்ராக்ட, இந்த ரெண்டல் கான்ட்ராக்டையும் முடிச்சுக்கிட்டு ஒரு சைக்கிள் மட்டும் வாங்கிட்டு நான் உலகத்தை சுத்தி பார்க்க போறேன், அமெரிக்கா பூரா இந்த சைக்கிள்ல பயணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. உடனே அவருக்கு கூட இருந்தவங்க, நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிச்சு, இதுக்காக இந்த மாதிரி பண்ண போற, இதுல இருந்து உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறதுதான் முதல் கேள்வி.
இதுல இருந்து உனக்கு ஏதாவது பணம் கிடைக்க போதா, நீ ஏதாவது ஒரு பெரிய காசுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த சைக்கிள் பயணம் போறியா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது மூலமா நீ ஏதாவது சம்பாதிக்க போறியா அப்படின்னா அதுவும் ஒண்ணும் இல்லையே அப்படின்னா பின்ன எதுக்காக இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. இவர் இது எனக்கான ஒரு பயணம், என்ன நான் மீட்டெடுக்கிறதுக்காக பண்றேன், என்னுடைய மன நிறைவுக்காக நான் பண்றேன், என்னுடைய மன மகிழ்ச்சிக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது நிறைவான ஒரு பதிலா தெரியல. அந்த பதில் யாருக்குமே ஒரு நிறைவை கொடுக்கல. எல்லாரும் இது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நான் சைக்கிள் பயணம் போறேன் அப்படின்னா அது ஓகே, இல்ல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறேன்னா அதுவும் ஓகே. ஆனா மன மகிழ்ச்சிக்காக போறேன், எனக்காக போறேன் அப்படின்னு சொன்னா அது யாருக்கும் புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். அப்போ அந்த லோபஸ் அந்த பயணம் பல மாதங்கள் வருட கணக்குல அதை பயணம் பண்ணி முடிச்சுட்டு அவரு கலிபோர்னியா மாகாணத்துல போய் செட்டில் ஆயிடுறாரு. அப்போ அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பயணமும் இதுல எனக்கு கிடைச்ச அனுபவங்களும் இதுல நான் சந்திச்ச மனிதர்களும் என்னுடைய அடிப்படையான மனோபாவத்தை, இந்த வாழ்க்கை குறித்த என்னுடைய பார்வையவே மாத்திடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வரீங்க, எல்லாரும் வீடு வாசல் குழந்தை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற வீடு வாசல் எல்லாம் வித்துட்டு சைக்கிளை வாங்கின்னு கிளம்பிடணுமா அப்படின்னா அது இல்ல. இந்த லோபஸ் அவருடைய தனிப்பட்ட ஆசைக்காக, அவர் என்னுடைய மகிழ்ச்சிக்காக, நான் என் மேல வச்சிருக்கக்கூடிய அன்புக்காக ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடிய துணிவை முதல்ல நாம வளர்த்துக்கணும். இந்த காலகட்டத்துல நீங்க எந்த வாழ்க்கையோட எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு நீங்க செஞ்சுக்க நினைக்கிற, செஞ்சுக்க ஆசைப்படுற விஷயங்கள்னு ஏதாவது இருக்கும். அது எது வேணா இருக்கலாம். அதை முன்னெடுக்கக்கூடிய துணிவை இந்த கதையும் இந்த புத்தகமும் உங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். சோ உங்களுக்கு இந்த கட்டத்துல, வாழ்க்கையோட இந்த கட்டத்துல எந்த விஷயம் அந்த மாதிரி ஒரு ஆசையா இருக்கு, அது பண்ணா எனக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? அது எனக்கு கல்லூரியில போய் படிக்கணும், இப்ப போய் எனக்கு வயசாயிடுச்சு, நான் இந்த வயசுல போய் படிக்க முடியுமா அப்படின்னு உலகம் என்ன சொல்லும் அப்படிங்கிற கேள்வியே உங்களை பின் இழுத்துட்டு இருக்கலாம். எனக்கு போய் படிக்கணும்னு இருக்கலாம், எனக்கு போய் டிகிரி வாங்கணும்னு இருக்கலாம், எனக்கு ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு இருக்கலாம், எனக்கு ஒரு பயணம் போகணும் அப்படின்னு இருக்கலாம். இல்ல எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட எல்லாம் நான் இனிமே அன்பா பேச போறேன், என்னோட கோவத்தை குறைச்சிக்க போறேன், அதுக்கான முயற்சி எடுக்க போறேன் அப்படிங்கிறதா இருக்கலாம். அல்லது நான் என்னோட உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் நேரம் செலவழிக்க போறேன், என்ன நான் பாத்துக்கிறதுக்காக நேரம் செலவழிக்க போறேன் அப்படிங்கிறதா இருக்கலாம். இது வேணா இருக்கலாம். உங்களுடைய இந்த காலகட்டத்துல உங்களோட ஆசை எதுன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா அந்த ஆசை எதுவா இருந்தாலும் அதை முன்னெடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. உங்களோட ஆசைகளை, உங்களோட கனவுகளை நீங்க மட்டும்தான் முன்னெடுக்க முடியும். நீங்க அதை செயல்படுத்தாம இருக்கும் பொழுது இந்த உலகத்துல வேற யாருமே அதை உங்களுக்காக நிறைவேற்றி தர போறதே இல்லை. நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா, குறை சொல்லக்கூடிய பெற்றோர்களால நாம வளர்க்கப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால போய் தைரியமா செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எப்ப பாரு குறை சொல்லியே வளர்த்திருந்தாங்கன்னா, இப்போ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனா அதனுடைய விளைவு உங்களுடைய நீங்க ஒரு அடல்ட் ஆனதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில இருக்கும். எந்த ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொன்னா செஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க உங்க குழந்தை பருவத்தை திரும்பி பார்த்து, இந்த குற்ற உணர்ச்சி எனக்கு ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி, ஒரு யோசனை பண்ணி, இந்த குற்ற உணர்ச்சி எனக்கு பெற்றோர்களாலேயோ என்னை வளர்த்தவர்களாலேயோ இந்த சமூகத்தாலேயோ விதைக்கப்பட்டதுதான். என்னை நான் நேசிக்கிறதுலையும், என்னை நான் பார்த்துக்கிறதுலையும், எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை நான் செஞ்சுக்கிறதுலையும் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு, அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களோட ஆசைகளை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு பிடிச்ச உணவு, உங்களுக்கு பிடிச்ச துணிமணி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பயணம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு படிப்பு, உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஆரோக்கியத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், ஏதாவது ஒண்ணுத்தை நீங்க செஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப எழுதிட்டே இருந்ததுன்னா அதை நீங்க தூக்கி தூர போட்டுட்டு, கான்சியஸா நீங்க அதை தூக்கி தூர போட்டுட்டு உங்களோட ஆசையை நோக்கி போக தொடங்குங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் அதுல இன்க்ளூட் பண்ண கூடாது அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளா சாராயம் குடிக்கணும்னு ஆசை, எனக்கு ரொம்ப நாளா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசை, எனக்கு லாட்ரி சீட்டு வாங்கணும்னு ஆசை, எனக்கு சூதாடணும்னு ஆசை. இதெல்லாம் ஆசை இல்லை. இதெல்லாம் உங்களைய படுகொழிக்குள்ள தள்ளக்கூடிய மோசமான பழக்கங்கள்.
இத போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறதும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் இது உங்க மேல உங்களுக்கே அன்பு இருக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி ஆசைகளை முன்னெடுக்க கூடாது. ஏன்னா அது உங்களையும் பாதிக்கும், உங்க குடும்பத்தையும் பாதிக்கும். பெரும்பாலும் நம்மளுடைய சமூக வளர்ப்பு முறையா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், சொன்ன பேச்சு கேளு, கேள்வி கேட்காது. இன்னொருத்தர் சொல்றத செய், அப்பதான் நீ நல்ல பையன் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி 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 வளர்த்திருக்கிறதுனால நம்மளுடைய ஆசைக்காக நம்ம ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பொதுநலம் இல்லையே, அது சுயநலம் ஆகாதா அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி நமக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா சுயநலமான வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. அதாவது என்னுடைய சுயநலத்துக்காக நான் யாரை வேணாலும் அடிப்பேன், யாரை வேணாலும் போட்டு தள்ளுவேன், எதை வேணாலும் திருடுவேன் அப்படின்ற ஒரு சுயநலமான வாழ்க்கையை நிச்சயமா நம்ம வாழக்கூடாது. ஆனா நம்மள நம்ம பாத்துக்கிறதும் நம்மள நம்ம நேசிக்கிறதும் சுயநலம் இல்லை. அதுதான் அடிப்படை உயிர் வாழ தேவையான அடிப்படை விஷயம். நம்மள நல்லா வச்சுக்கிட்டாதான், நம்மள நம்ம மகிழ்ச்சியோட வச்சுக்கிட்டாதான் மற்றவர்களுக்கும் நம்ம உதவி செய்ய முடியும். சுயநலம்ங்கிறது பொதுநலமா இருக்கிறதுங்கிறது எப்ப பார்த்தாலும் ஒரு பற்றாக்குறை மனப்பான்மையோட ஒரு சோகமா பிடிச்ச விஷயங்கள் எதையுமே செய்யாம மத்தவங்க சொல்றத மட்டுமே கேட்டுட்டு வாழணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்றாரு ஆசிரியர். அதாவது இந்த ஏரோப்ளைன் விமான பயணங்கள் போகும் பொழுது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஆக்சிஜன் மாஸ்க் வரும், அதை நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அவங்க முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்க முன்னாடி ஆக்சிஜன் மாஸ்க் விழுந்த உடனே இக்கட்டான சூழ்நிலையில அதை பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ நீங்க உதவி பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல நீங்க போட்டுக்கோங்க அப்படிங்கறதுதான். நீங்களே ஆக்சிஜன் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செய்ய போனீங்கன்னா பாதி வழியில் நீங்களே செத்து போயிடுவீங்க. உங்களால அவங்களுக்கு முழுமையா உதவி செய்யவே முடியாது. முதல்ல நீங்க போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுடைய பதட்டம் குறையும். அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு நீங்க தைரியமாகவும் முழு சக்தியோடையும் முழு எனர்ஜியோடையும் உதவி செய்யலாம். அதுதான் இந்த செல்ஃப் லவ். நீங்க உங்களை முதல்ல பாத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த பற்றாக்குறை மனப்பான்மையில இருந்து வெளியில மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அடையணும். யாருக்கு மன மகிழ்ச்சி இல்லையோ அவங்களால மத்தவங்களுக்கு மன மகிழ்ச்சிய கொடுக்கவே முடியாது. இந்த இடத்துல ஆசிரியர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதாவது பெரும்பாலான மனிதர்களுக்கு அவர்களுக்கு தனக்குத்தானே செல்ஃப் லவ் கொடுத்துக்கிறது எப்படின்னே தெரியாது. எந்த விஷயம் தனக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும், மன நிறைவை கொடுக்கும், எது தன்னுடைய அந்த ஆழமான ஆசை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒன்றை பண்ணி அந்த நாளை ஃபில் பண்ணிடணும், அந்த நாளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி பிஸியா வச்சுக்கணும். அப்பதான் இந்த கேள்விகள்லாம் உள்ள எழாம இருக்கும். இந்த மன அழுத்தம் குறையுங்கிறதுக்காக டிவி பாக்குறது, இல்லைன்னா போன்ல நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இல்ல மத்தவங்களோட வம்பு பேசிக்கிட்டே இருக்கிறது, அல்லது இந்த சாராயம் சூதாட்டம் இந்த மாதிரி பழக்கங்கள்ல போய் மாட்டிக்கிறது அப்படின்னு மனிதர்கள் போய் மாற்றத்துக்கு காரணமே அந்த மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொடுக்கக்கூடிய விஷயம் எதுன்னு தனக்கே தெரியல. இல்லைன்னா சாமியார்ட்ட போய் மாட்டிப்பாங்க. ஏதோ அவங்க ஒரு பேக்கெட் பண்ணி மன மகிழ்ச்சியை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு வேற வழி என்ன இருக்கு? நமக்கு ஒரு உள் மன தேடல் இருக்கு, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பற்றாக்குறை மனப்பான்மை இருக்கு, ஒரு வேக்குவம் இருக்குங்கும் பொழுது எதையாச்சும் ஒன்றத்தை போட்டு அதை ஃபில் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால பெரும்பாலானவங்க போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப உங்களுடைய ஆசை, உங்களுக்கு உண்மையிலேயே மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம், மன நிறைவு தரக்கூடிய விஷயம் எது அப்படிங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் நமக்கு ஒரு பயிற்சியை பத்தி சொல்றாரு. ஆசிரியர் அதுக்கு நம்மள என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையினுடைய ஒரு சிறந்த நாள் அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்க எப்படி இருக்கும்னு கண்ணை மூடி கற்பனை பண்ணி பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நமக்கு என்ன தோணுன்னா, சிறந்த நாள் தான், நான் எந்த வேலையுமே இல்லாம ஜாலியா இருப்பேன், சாப்பிட்டு தூங்குவேன், டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன், அல்லது ஒரு பீச்ல போயிருப்பேன், எந்த வேலையும் இருக்காது, எனக்கு எப்ப பார்த்தாலும் நான் வெக்கேஷன்ல இருப்பேன். அது சிறந்த நாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு விடுமுறை நாள். அந்த நாளும் நமக்கு வேணும் தான். ஆனா அதேதான் உங்க வாழ்க்கை பூரா அப்படின்னா உங்களால அதை வாழ முடியுமா? உங்களுடைய இன்டெலெக்சுவல் ஃபேக்கல்டி, உங்க மூளை அதை ஏத்துக்காது, உங்க உடலும் அதை ஏத்துக்காது, உங்களோட மனமும் அதை ஏத்துக்காது. நம்ம ஏற்கனவே ஸ்டீவன் காவேயோட புத்தகத்தை பார்க்கும் பொழுது பார்த்தோம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் 4 தேவைகள் இருக்கு. டு லிவ், உயிர் வாழ்வதற்கான தேவை. டு லவ், இந்த உறவுகளை வளர்த்து கொள்வதற்கான தேவை. 3வது டு லேர்ன், நம்ம உடலுக்கு சில தேவைகள், எக்ஸசைஸ் தேவைப்படுற மாதிரி நம்ம மூளையும் புதிய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு எப்பொழுதுமே ஆர்வத்தோட இருக்கு. அது நம்ம மூளைக்கு தேவை, இல்லைன்னா மூளை சோர்வு அடைஞ்சு போயிடும். 4வது டு லீவ் அ லெகசி, நம்ம ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை தான் வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி. இந்த 4மே எல்லா மனிதர்களுக்கும் தேவை. அப்ப இந்த 4ஐயும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் எப்படி இருக்கும்
அந்த நாள்ல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்னெல்லாம் உங்களுக்கு அந்த நாள்ல நீங்க ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க அப்படிங்கிறத நீங்க எழுதுங்க. கண்டிப்பா இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பா ஒரு சிறந்த நாள் அப்படின்னா எனக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு கொஞ்சமாவது அந்த நாள்ல டைம் கிடைக்கணும், புத்தகங்கள் படிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கணும், நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும், என் குடும்பத்தாரோட பேசி செலவழிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கணும், என் நண்பர்களோட பேசி செலவழிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கணும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் கிடைச்சதுன்னா தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு நிறைவு, அந்த நாள் வந்து நல்லா போச்சு அப்படின்னு. இது வந்து என்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் இதுக்குள்ள எடுத்துட்டு வரல. அதே மாதிரி நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சிறந்த நாள் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். உங்களுக்கு வேற ஆசைகள் இருக்கலாம், உங்களோட ஆசைகள் என்னென்ன, அந்த ஒரு சிறந்த நாள்ல நீங்க உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுக்கணும்னு நினைப்பீங்கன்னு அதை எழுதுங்க. அதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் உங்களுடைய நாளாந்திர வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த விஷயங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய எவ்ரிடே ஸ்கெடியூல், உங்க நாளாந்திர வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திக்கிட்டே போங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. இதுல உண்மையிலேயே உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம் எது, மகிழ்ச்சி கொடுக்காத விஷயம் எதுன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை மாத்துங்க, அந்த பட்டியலை மாத்துங்க. எது தேவை, எதை எடுக்கணும், எதை ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிதல் ஏற்பட அந்த பட்டியலை மாத்திக்கிட்டே இருங்க. அப்படியே நீங்க பண்ணும் பொழுதுதான் அந்த செல்ஃப் லவ், உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய உண்மையான விஷயம் எதுங்கிறது உங்களுக்கே புரிய வரும். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் நாம எதை செஞ்சுட்டு இருந்திருப்போம்னா, எல்லாரும் இதைதான் செய்யறாங்க அப்படிங்கறதுனால செஞ்சுட்டு இருந்திருப்போம், என் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இதைதான் சொல்றாங்கிறதுனால செஞ்சுட்டு இருந்திருப்போம், என் நண்பர்கள்லாம் இதுதான் பண்றாங்க, அவங்க இதுதான் பொழுதுபோக்குன்னு சொல்றாங்க, அவங்க இதுதான் ஆரோக்கியம்னு சொல்றாங்க, அவங்க இப்படித்தான் நாளை கழிக்கணும்னு நினைக்கிறாங்கிறதுனால செஞ்சுட்டு இருந்திருப்போம். சோ அதுல இருந்து நமக்கான அந்த தனிப்பட்ட ஆசைகள், விருப்பங்கள், கனவுகளை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அதுக்குன்னு நம்ம கொஞ்சம் ஒரு உள்முக தேடலை பண்ணிதான் ஆகணும். அப்படியே அந்த பட்டியலை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கையில உள்ளுக்குள்ள வர வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, வெளியில போக வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத அந்த பட்டியல்ல சேருங்க. உங்க வாழ்க்கையில உள்ளுக்குள்ள வர வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, உங்களுக்கு கத்துக்கிறதுக்கான புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் நல்ல ஓய்வு, ஒரு ஆரோக்கியமான உணவு, உங்களை சுத்தி உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய நல்ல மனிதர்கள், அப்புறம் உங்களை வாழ்க்கைக்கு நீங்க உயிர் வாழ்றதுக்கு, சாப்பாடு வாங்குறதுக்கு, துணிமணி வாங்குறதுக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு உள்ள வர வேண்டிய விஷயங்கள். வெளியில போக வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நம்மளுக்கு அடிக்டிவ் ஹேபிட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு நம்ம அடிமையா இருந்தா, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் சோசியல் மீடியாவை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, குடிப்பழக்கம் அல்லது சூதாட்டம் அல்லது வம்பு பேசுறது, ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு நம்ம அடிமையா இருந்தா அந்த பழக்கம் நம்ம வாழ்க்கையில இருந்து வெளியில போகணும். கடுப்பேற்றும் மனிதர்கள், டாக்ஸிக் பீப்புள் நம்மளை சுத்தி இருந்தாங்கன்னா அவங்க நம்ம வாழ்க்கையில இருந்து வெளியில போகணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஆசிரியர் சொல்றாரு. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு உள்முக பயணத்தையும் இந்த பயிற்சியையும் பண்ண உங்களுக்கே புரிய வரும். எதெல்லாம் என் வாழ்க்கைக்குள்ள வரணும், எதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு வெளியில போகணும், எது தனிப்பட்ட முறையில எனக்கு நல்லது, என்னுடைய மன நிறைவுக்கும் என்னுடைய உடல் நலத்துக்கும் மன மகிழ்ச்சிக்கும் எது நல்லது அப்படிங்கிறது நமக்கே புரிய வரும். அதனால இந்த பயிற்சியை ரொம்ப கான்சியஸா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, இந்த மாதிரி நம்ம ஒரு நாளை, ஒரு கனவு வாழ்க்கைய, கனவு உலகத்தை கட்டமைக்கும் போது அது அப்படியே நம்மள பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்து வியந்து போற மாதிரியான ஒரு எக்ஸைட்டிங்கான, ஒரு உற்சாகம் பொங்கக்கூடிய விஷயங்களாவே எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயங்கிறது ஒரு ரிலாக்ஸ்டா உட்காந்து புக் படிக்கிறதா இருக்கலாம், ரிலாக்ஸ்டா உட்காந்து காபி குடிக்கிறதா இருக்கலாம், ரிலாக்ஸ்டா உட்காந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறதா இருக்கலாம், அல்லது கொஞ்சம் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குறதா இருக்கலாம். பல பேர் தூக்கம் இல்லாம உழைச்சிட்டு இருப்பாங்க, ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து, ஓகே எனக்கு 5 மணி நேரம் தான் நான் தூங்கிட்டு இருந்தேன், இப்ப நான் 6 மணி நேரம் தூங்குறேன், நான் ட்ரெயின்ல போகும்போது தூங்குறேன், ஏதோ ஒன்று இருக்கலாம். அது மத்தவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமா தெரியலாம். மத்தவங்க பார்த்துட்டு இதான் நீ பண்ணிக்கிறியா செல்ஃப் லவ்க்கு அப்படின்னு கேட்கலாம். அவங்களுக்கு நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க இந்த விஷயத்த உங்களுக்காக பண்றீங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, அவங்களால கட்டமைக்கப்பட்ட அந்த உலகத்துல இருந்து வெளியில வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நிர்மாணிக்கிறதுக்கான முயற்சியில இதை பண்றீங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கான செல்ஃப் லவ் நீங்களே எப்படி கொடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு, இன்னும் சரியா சொல்லணும்னா உங்களோட ஆக்சிஜன் மாஸ்க் நீங்க போட்டுக்கிட்டதுக்கு பிறகு மற்றவர்களுக்கு எப்படி அந்த ஆக்சிஜன் மாஸ்கை போட்டு விடலாம் அப்படிங்கறத பத்தி யோசிங்க. உங்களோட திறமைய, உங்களோட நேரத்தை, உங்களுடைய
அந்த மன நிறைவை, இந்த பயணத்துல நீங்க கண்டடைந்த அந்த உள்முக பயணத்துல நீங்க கண்டடைந்த விஷயங்களை, உங்களுடைய திறமைய, இத மற்றவர்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில, அவங்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில எப்படி கொடுக்கலாம், எப்படி ஷேர் பண்ணலாம், எப்படி நம்மளோட வாழ்க்கையை மாத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி அடுத்ததா யோசிக்கணும். அடுத்தவங்களுக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னு அவங்களும் இந்த சமூக கட்டமைப்பை உடைச்சுக்கிட்டு அவங்களும் வெளியில வந்து அவங்களும் நம்மள போல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா, அதை செய்யறதுக்கு நம்ம சில விஷயங்களை நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். முதல் விஷயம், ஒரு இடத்த போய் சேர்றதுக்கு பல பாதைகள் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இது மற்ற மனிதர்களும் சம்பந்தப்பட்டது. அவங்களுக்கு எந்த பாதை சௌகரியமோ அதுலதான் அவங்க போவாங்க. நான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், நான் இந்த விஷயத்த நம்பிட்டேன், நான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால நீயும் அதையே தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நாம வந்து சட்டங்களை உடைக்கிறதா சொல்லிட்டு, நான் கன்ஃபர்மிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு போய் நம்ம வந்து அதே கட்டுக்களை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கல்லூரியில போய் படிச்ச அறிவை வளர்த்துக்கிறது தான் சரி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல, எனக்கு கல்லூரிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் வேற விதமா படிச்சுப்பேன், நான் ஆன்லைன்ல படிச்சுப்பேன், நான் வந்து லைப்ரரியில போய் புத்தகங்கள் படிச்சுப்பேன், இல்ல நான் இந்த மாதிரி வீடியோஸ்ல விஷயங்களை கத்துப்பேன், அல்லது அனுபவங்கள் மூலமா கத்துப்பேன், மக்களை சந்திச்சு கத்துப்பேன்னு ஒருத்தர் நினைக்கலாம். இது சரியான பாதை, அது தப்பான பாதைன்னு கிடையாது. ரெண்டு வேறு பாதைகள் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் தோக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல வெற்றிங்கிறத அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். இன்னொருத்தரோட நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்த்து, அவங்களோட ஒப்பிட்டு பார்த்து, இவனை விட அதிகமா சம்பாரிச்சிட்டா, அவனை விட படிச்சுட்டா, இவனை விட பெரிய பதவிக்கு போயிட்டா, இவங்களை விட பெரிய வீடு வாங்கிட்டா, அவங்கள விட கார் வாங்கிட்டா, அவங்க துணியை விட என் துணி பளபளப்பா இருந்துட்டா நான் ஒரு வெற்றியாளர் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அந்த மனோபாவத்துல இருந்து முதல்ல நம்ம வெளியில வரணும். மூணாவது, புதிய விஷயங்களை முயற்சி பண்ணும் பொழுது அதோட கடைசி முடிவு எப்படி இருக்குமோ, அதோட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு ஆணித்தரமான ஒரு அழுத்தமான விடை நமக்கிட்ட இருக்காது. ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் நம்ம அதை முன்னெடுத்துட்டு போவோம். இப்படிதான் உலகம் பூராவும் புதிய சிந்தனைகளை, புதிய முயற்சிகளை முன்னெடுத்திருக்காங்க. இதுல இருந்து நாம மட்டும் விதி விலக்காக முடியாது. அதை நாம ஞாபகத்துல வச்சு. நாலாவது, ஒரு புதிய பயணத்துக்கு போகும் பொழுது நமக்கு மகா புட்சாலித்தனம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா கண்டிப்பாக மன உறுதியும் அர்ப்பணிப்பு உணர்வும் இருக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் பயம். நீங்க எந்த புதிய பாதையில நடக்க ஆரம்பித்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு பய உணர்வு இருக்கும். ஐயோ எனக்கு பயமா இருக்கே அதனால நான் நடக்கல அப்படின்னு முடிவெடுக்க கூடாது. இந்த உலகத்துல எந்த புதிய மாற்றங்களை, புதிய சிந்தனைகளை முன்னெடுத்த எப்பேற்பட்ட தலைவரா இருந்தாலும், எப்பேற்பட்ட மாவீரர்னு கொண்டாடப்பட்ட தலைவரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள பயம் இருந்திருக்கும். பயங்கிறது ஒரு உயிர் குணம். பயம் இல்லாதவர் ஒரு முட்டாள். அடிக்கடி ஆபத்துல போய் மாட்டிக்கிட்டு சீக்கிரமா செத்து விடுவாங்க. அதனால பயம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். பயம் இருந்தா மட்டும்தான் நம்ம என்னென்ன விஷயங்கள், அங்க பிரச்சனைகள் வரக்கூடும்னு நாம யோசிப்போம். அதுக்கான முன் தயாரிப்புகள்ல நாம இறங்குவோம். அதுக்காக என்னென்ன விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி நாம ஒரு முயற்சி எடுப்போம். பயம் எதை பண்ணக்கூடாது அப்படின்னா, பயம் வந்து இந்த பாதையிலே நாம நடக்க வேணாம், இந்த புதிய முயற்சியே நம்மள செய்ய வேணாம் அப்படின்னு பின் இழுத்துடக்கூடாது. அது நம்மள பின் இழுக்கதான் முயற்சி பண்ணும். அப்ப நமக்கு நாமே சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பயம் நல்ல பயம், இந்த பயத்து மூலமாக எனக்கு எழும்பக்கூடிய கேள்விகள் நியாயமான கேள்விகள், இதனூடாக இதையும் எடுத்துக்கொண்டுதான் நான் இந்த பயணத்தை தொடங்க போறேன் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம பயப்படுறது மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி நமக்கு உள்ளிருந்து எழக்கூடிய பயங்களுக்கும் காரணம் மற்றவர்கள், நம்மளை வளர்த்தவங்க, நம்ம சின்ன வயசுல நம்மளோட ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் நம்மளை பத்தி நமக்கு மண்டைக்குள்ள போட்டு விட்ட சில வார்த்தைகள், அது திரும்ப திரும்ப வந்து நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி 3 முக்கியமான பயங்களை ஆசிரியர் சொல்றாரு. 1, தோல்வி அடைஞ்சிருவோமோங்கிற பயம். 2வது, வெற்றி பெற்றுடுவோமோங்கிற பயம். வெற்றி பெற்றுடுவோமோன்னு ஏன் பயப்படுறோம்னா அதுதான் 3வது பயம். வெற்றி பெற்றா ஒரு புதிய மாற்றம் வந்துடும். அந்த நிரந்தர மாற்றத்தை நம்மால எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற அந்த புதிய மாற்றத்தை நம்ம தைரியமா எதிர்கொள்ளணும்னா நம்மளோட கனவு மேல, நம்மளோட லட்சியத்து மேல நமக்கு ஒரு தெளிவான பார்வையும், ஒரு மதிப்பும், மரியாதையும், அளவற்ற காதலும் இருக்கணும். சரி, இப்ப இந்த பயங்கள்லாம் இருக்கு, இதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னா ஆசிரியர் நமக்கு அது சில உத்திகளை சொல்லி கொடுக்கிறாரு. முதல் விஷயம், worst case scenario அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த விஷயம் தப்பா போயிட்டா, ஒருவேளை பிரச்சனை வந்துட்டா,
அந்த மோசமான விளைவு என்னவா இருக்கும், அந்த கடைசி கட்ட மோசமான விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை தப்பா போயிட்டா கூட இதுதான் நடக்கும் அப்படின்னு நீங்க ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்னும் நடந்துராது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களோட பயம் தானாவே குறையும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, உங்களுக்கு நீங்களே ஒரு டீச்சரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னுடைய கனவை நோக்கி, என்னோட லட்சியத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு கூடவே ஒரு டீச்சர் வராங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, நீங்க பயப்படும் போது இதெல்லாம் பயப்படாத, இதெல்லாம் இந்த பாதையில நடக்கும் பொழுது வரதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தடுக்கி விழுந்துட்டா கண்டிப்பா நீ இதெல்லாம் அந்த எதிர்கொள்ளதான் வேணும், எந்திரிச்சு தொடச்சிக்கிட்டு நடந்து வா, கொஞ்ச நேரம் உட்காரு, ஆசுவாசப்படுத்திக்கோ, தண்ணி குடி, ஆனா திருப்பியும் நட, இதுக்காக நீ விட்டுறாத, இவ்வளவு தூரம் வந்துட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது, நீங்க நல்லா பண்ணீங்கன்னா நல்லா பண்றீ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க. சில நேரத்துல உங்ககிட்ட கடுமையா நடந்துப்பாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதை உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். அடுத்தது, நீங்க ஒரு முக்கியமான பயணத்தை, ஒரு பாதையை முன்னெடுக்கும் பொழுது அங்க ஏற்கனவே அதிகாரத்துல இருக்கிறவங்க, உங்க வீடா இருந்தாலும், நாடா இருந்தாலும், மதமா இருந்தாலும், இல்ல உங்களுடைய நிறுவனமா இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், இவ்வளவு ஒரு புதிய சிறப்பான சிந்தனையோட வந்துட்டிய அப்படின்னு உங்களை வாரி அணைச்சுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த சட்ட திட்டங்கள் தான் அவங்களுடைய அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது. நீங்க ஒரு புதிய கேள்வி கேட்கிறீங்க, ஒரு புதிய அந்த சட்டங்களை உடைக்க நினைக்கிறீங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்துக்கு ஆபத்து வந்துட்டுதான் அவங்க நினைப்பாங்க. அது உங்களோட நோக்கமா இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அப்படிதான் அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே அதிகாரத்துல இருக்கிறவங்க அந்த இடத்துல நடக்கக்கூடிய குழப்பங்களையும் அந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எப்படி பார்ப்பாங்கன்னா, அது சட்டத்துக்கு உட்பட்ட வகையில நடக்கிற மாதிரிதான் கட்டமைச்சு வச்சிருப்பாங்க. இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. அதாவது ஹிட்லர் ஜெர்மனியில பண்ணது சட்டத்துக்கு புறம்பான விஷயம் கிடையாது. அமெரிக்காவில கருப்பின மக்களை பிடிச்சிட்டு வந்து அடிமைகளாக அந்த பெண்களின் உடைய கருப்பை வரைக்கும் இந்த வெள்ளையர்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சு வச்சிருந்தது, அந்த அளவுக்கு அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தது சட்டத்துக்கு புறம்பான விஷயமும் கிடையாது, மதத்துக்கு புறம்பான விஷயமும் கிடையாது. சட்டமும் அதை அனுமதிச்சுது, மதமும் அதை அனுமதிச்சுது. இன்னும் பல நாடுகள்ல பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது சட்டத்துக்கு புறம்பா இல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு தான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த சட்ட திட்டங்கள் தான் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குது. அந்த அதிகாரத்தினாலதான் அந்த சட்டங்களை அவங்களால செயல்படுத்த முடியுது. நீங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன எதிர்த்து கேள்வி கேட்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. நீ சட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற, நீ குழுவை எதிர்த்து கேள்வி கேட்கிற, நீ நாட்டை எதிர்த்து கேள்வி கேட்கிற, நீ மதத்தை அசிங்கப்படுத்த பாக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. இததான் அவங்க சொல்லுவாங்க, இதுதான் அவங்க நம்புவாங்க. இந்த ஆயுதத்தை எடுத்துதான் முதல்ல அவங்க உங்களை அடிப்பாங்க. இதை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கணும். அதுக்காக அவங்க கிட்ட போய் சண்டை போடுங்க, வாக்குவாதம் பண்ணுங்க, அவங்கள அசிங்கப்படுத்துங்க, அவங்கள மரியாதை குறைவா நடத்துங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது வரைக்கும் இந்த உலகத்துல இந்த மாதிரியான ஏற்கனவே எழுதப்பட்டிருந்த அந்த சட்ட திட்டங்களை உடைத்து மனித குலத்தை முன்னகர்த்தியவர்களுக்கு இருந்த அந்த விஷயம்தான் நமக்கும் தேவைப்படும். அது என்ன, பெரிய படிப்பா, பெரிய பணமா, பெரிய அதிகாரமா? எப்பொழுதுமே அந்த அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்க ஏற்கனவே அதிகாரத்துல இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அதிகாரத்துல இருக்கிறவங்க அதிகாரத்தோட ஒத்து போகணும்னு தான் நினைப்பாங்க. அப்ப அதிகாரமும் தேவையில்லை. எது தேவைன்னா உங்களுடைய கொள்கை மீதான ஒரு பிடிப்பு, அதன் மீதான ஒரு தெளிவான பார்வை, மன உறுதி. அந்த இடத்துல எனக்கு எது பாதுகாப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட திறமைதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது என்னுடைய பாதுகாப்பை யார் உறுதி செய்வது அப்படின்னு கேட்டா நம்மளோட திறமைதான் நமக்கு பாதுகாப்பு. அப்போ அதை எப்படி நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா, நம்மகிட்ட கண்டிப்பா 3 விஷயம் இருக்கணும். ஒண்ணு பொறுப்புணர்ச்சி, இன்னொன்னு கடின உழைப்பு, மூணாவது புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த தன்மை அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். நீங்க எந்த துறையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், எப்போது நீங்க ஒரு மாற்றத்தை உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்ப அந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தனியாத தாகம் உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் வளர்ச்சிக்கான முதல் படி. கல்வி நின்னு போயிடுச்சுன்னா வளர்ச்சி நின்னு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்னா, பள்ளிக்கூடத்தோட கல்லூரியோட கல்வி முடிஞ்சிடுது அப்படின்னு. இல்ல, அங்கதான் கல்வி, அதுக்கப்புறம் தான் கல்வியே தொடங்குது. எப்படி படிக்கணுங்கிறதான் இந்த பள்ளியும் கல்லூரியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது.
ஆனா அதை படிக்கிறது கத்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் நீங்க வாழ்நாள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த துறையை சேர்ந்தவங்களா நீங்க இருந்தாலும் சரி, நீங்க ப்ரொஃபஷனல் காலேஜுக்கு போயிருந்தாலும் சரி, நான் மருத்துவக் கல்லூரிக்கு போனேன், மருத்துவர் ஆயிட்டேன், வக்கீலுக்கு படிக்க போனேன், வக்கீல் ஆயிட்டேன், டீச்சருக்கு படிக்கதான் போனேன், டீச்சர் ஆயிட்டேன், போலீஸ் ஆக போனேன், போலீஸ் ஆயிட்டேன், போலீஸ் ட்ரைனிங் போனேன், அப்ப நான் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் இல்லையா, அதான் ப்ரொஃபஷன் தான் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு இல்ல. அவங்க எப்படி படிக்கிறது, இந்த விஷயத்துக்கான ஒரு அறிமுகத்தை தான் அந்த கல்லூரிகள் நமக்கு ஏற்படுத்தும். சோ உண்மையிலேயே நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய தேடல், நம்மளுடைய கற்றல்ங்கிறது நம்ம கல்லூரியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தொடங்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறையை சேர்ந்த நாம ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம உள்ளங்கையிலேயே கல்லூரி படிப்புகள்லாம் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய ஆன்லைன் பல்கலைக்கழகங்கள் இருக்கு. கோர்செரா, யூடமி, லிங்க்டின் மாதிரியான நிறைய பல்கலைக்கழகங்கள், இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ், நிறைய டெட் டாக்ஸ், நிறைய பெரிய பெரிய பேரறிஞர்கள், அறிவியல் மேதைகள், இன்னும் பல அரசியல் தலைவர்கள், உலகத்துல பல மாற்றங்களை ஏற்படுத்தினவங்க நிறைய டெட் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வீட்டுல இருந்தபடியே கேட்கலாம். அவங்கள நாம சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை, எங்கேயுமே பயணம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அறிவு நம்ம வீட்டுக்கு, நம்மளோட உள்ளங்கைக்கு நம்மள தேடி வருது. அதை சேர்த்து பிடிச்சுக்க வேண்டியது, அதை அள்ளி எடுத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அடுத்ததாக, பலருடைய வாழ்க்கையை நம்மளால தொட முடியுது, பலரோட வாழ்க்கையிலையும் நம்மளால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது. அவங்க புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு, அவங்க ஒரு புதிய பாதையில நடக்கிறதுக்கு, அவங்க தங்களை வளர்த்துக்கிறதுக்கு நாம உதவி செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க தான் ஒரு தலைவர், நீங்க தான் ஒரு லீடர். ஒரு லீடருங்கிறவர் எல்லாரையும் அதிகாரம் பண்றவர் கிடையாது. லீடருங்கிறவர் தன்னோட மற்றவர்களையும் அந்த பயணத்துல இணைச்சு கூட்டிட்டு போறவர், மற்றவங்களுக்கும் ஒரு உத்வேகம் கொடுக்கிறவர், மற்றவங்களும் தன்னோட சேர்ந்து வளர்றதுக்கு உதவி செய்யறவர். அதுக்கு நீங்க எது வேணா கொடுக்கலாம். அவங்களுக்கு பணம் கொடுக்கலாம், நேரம் கொடுக்கலாம், அவங்க திறமையை கொடுக்கலாம், அறிவை கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் நீங்க ஒரு லீடர். அப்படி நீங்க ஒரு புதிய விஷயங்களை எடுத்துட்டு முன்னெடுத்து போக போக மற்றவர்களையும் அதுல நீங்க இணைச்சிக்கும் பொழுது மற்றவர்களும் உங்களோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த லட்சியம், அந்த புதிய பாதை உங்களை தாண்டி பெருசா வளர ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு அறிவு விடுதலை கிடைச்சிருச்சு, நமக்கு ஒரு ஆத்ம விடுதலை கிடைச்சிருச்சு, நம்மகிட்ட ஒரு புதிய விஷயம் கிடைச்சிருக்கு, ஒரு திறமை இருக்குன்னா அதை நம்மளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன இருக்கு? அதோடைய பயன்தான் என்ன? அதை மற்றவங்களுக்கு நம்ம பயனளிக்கக்கூடிய வகையில பகிர்ந்து கொடுக்கும் பொழுதுதான் அது உண்மையிலேயே ஒரு பயனுள்ள விஷயம். அது இந்த திறமை உண்மையிலேயே மதிக்கப்பட வேண்டிய திறமையா இருக்கும் இல்லையா? அந்த கடைசி தேடல், டு லீவ் அ லெகசி. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, என்னுடைய நேரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, என்னுடைய திறமைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, என்கிட்ட இருக்கிற இந்த விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எப்போ அது எல்லாருக்கும் பயன்படும் பொழுது, அது பல பேருடைய வாழ்க்கையில போய் அதை டச் பண்ணும் பொழுது, என்னால 10 பேருக்கு உதவி செய்ய முடியுதுன்னா அது ஒரு சர்க்கிள். 100 பேருன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசு. 1000 பேருன்னா நீங்க எவ்வளவு பேருடைய வாழ்க்கைய உங்களுடைய நேரத்தால, உங்களோட திறமையால, உங்களோட அறிவால நீங்க போய் தொட முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய மன நிறைவு கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக ஆகும் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா இதை லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இதை மற்றவங்க கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. இதுல இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை, பயனுள்ள பயிற்சிகளை, இன்னும் பல மோட்டிவேட்டிங்கான உத்வேகம் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு ஆசிரியர். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி.